Hi my dear students, welcome to our channel NLP's Math Mantra. This is Lakshmipathy Narayanan. இந்த வீடியோல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ் 2.5 கான கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பேரு அப்சல்யூட் வேல்யூ. Modulus or absolute value is nothing but the length of the complex number from the origin. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஆர்கன் டயக்ராம் எடுத்துக்கிறோம், ஆர்கன் பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த ஆர்கன் பிளேன்ல இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸுக்கு பேரு ரியல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸுக்கு பேரு இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z எடுத்துக்கிறேன், 2 + 3i. இது ஆர்டர் பர்ல எழுதும் போது 2,3 அப்படின்னு எழுதுவோம். இப்ப இது ஆரிஜின், இது Z. இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த Z இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மாடுலஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற நோட்டேஷன் ரெண்டு வெர்டிக்கல் லைன். ஸோ அப்படி ரெண்டு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு நடுப்புற Z போட்டீங்கன்னா இது மாடு Z. ஸோ அப்போ மாடுலஸ் Z இஸ் நத்திங் பட் the length of the complex number from the origin. இதான் இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங். இப்ப இதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the modulus of a complex number Z is equal to x plus iy is defined as modulus Z is equal to root over x square plus y square. This is the formula to find the modulus of a complex number. So, அப்போ modulus ஓட definition என்ன கொடுக்குறாங்க பாருங்க. Modulus Z is equal to root over x square plus y square. Xங்கிறது real part, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். Plus yங்கிறது imaginary part, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். So, square of the real and imaginary parts, sum of the square of the real and imaginary parts கண்டுபிடிச்சு அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மாடுலஸ் கிடைச்சிரும். So, அப்ப மாடுலஸோட ஃபார்முலா is this and the meaning of the modulus is nothing but length of the complex number from the origin. இதுதான் நீ மாடுலஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தமிழ்ல மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலப்பெண்ணினுடைய மட்டை காண உதவும் சூத்திரம் அப்படின்னா மாடுலஸ் Z is equal to root over x square plus y square. இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி Z into Z bar is equal to modulus Z square. இப்பதான் பார்த்தோம் நம்ம மாடு செட்டுக்கான ஃபார்முலாவை ரூட் ஓவர் x square plus y square. இப்போ இந்த ஃபார்முலா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். மாடுலஸ் Z square is equal to இங்க ஸ்கொயர் பண்ணா ரூட் போயிடும். ஸோ x square plus y square. இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம LHS எடுத்துக்கிறோம். Z into Z bar. Z என்ன நமக்கு x plus iy, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z bar அப்படிங்கிறது கான்ஜுகேட், ஸோ x minus iy. இப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a plus b into a minus b. a plus b into a minus b is a square minus b square. b என்னங்க iy. So அப்ப this is equal to x square minus இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா I square y square. I square வேல்யூ -1. So minus of -1 என்ன ஆயிடும்? +1 ஆயிடும் into y square plus y square. அப்ப ஆன்சர் is x square plus y square. அப்ப z into z bar equal to x square plus y square. x square plus y square corresponding value என்ன பாருங்க? mod z square. So அப்ப this is one of the very important result. Z into z bar is equal to modulus z square and its value is x square plus y square. So this is the first property. And then the second property, modulus z is always equal to modulus Z bar. இப்போ Z அப்படின்னா நமக்கு x plus iy
இப்போ இதுக்கு மாடுலஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃபார்முலா என்ன பார்த்தோம், நம்ம √(x² + y² அப்படின்னு பார்த்தோம். இப்போ z பார் எடுத்துக்கோங்க. z பார் இஸ் x - iy. இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா √ ரியல் பார்ட் இஸ் x, ஸ்கொயர் பண்ணா x², இமேஜினரி பார்ட் இஸ் -y, அதை ஸ்கொயர் பண்ணாலும் y² தான் வரும். ஏன்னா -y ஸ்கொயர் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ வேல்யூ ரிமைன்ஸ் சேம். அப்போ mod z is always equal to mod z bar. This is property number 2. அடுத்து property number 3. Mod z power n is equal to mod z the whole power n. இந்த மாடுலஸுக்கு உள்ள பவர் போட்டாலும் மாடுலஸுக்கு வெளியில பவர் போட்டாலும் it remains the same. இதை நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ்ல இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் நாட் ரிக்வயர்ட், ப்ராப்பர்ட்டியை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. mod z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. இதை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாடுலஸ்ல நடுப்புற சம்மேஷன் வந்ததுன்னா ஈக்குவல் டு சைன் வராது. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதை mod z1 plus z2 is lesser than or equal to mod z1 plus mod z2. இதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோல எண்ட்ல நம்ம பார்க்க போறோம். just you know this property alone. அடுத்து 5th ப்ராப்பர்ட்டி, mod z1 minus z2 is also less than or equal to mod z1 plus mod z2. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. mod z1 minus z2 is greater than or equal to modulus of mod z1 minus mod z2. So, அப்போ modulus of z1 minus z2 we have two different results. இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். இந்த ரிசல்ட்ஸை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் மறுபடியும் பாரு. z into z bar equal to mod z² which is equal to x² plus y². ஏன் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்டானா நம்ம யூஸ் பண்றது. சம்முக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா டைரக்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம். z into z bar or mod z², whatever it is, the value is x² plus y². Second property, mod z equal to mod z bar. Third property, mod z power n is equal to mod z the whole power n. Fourth property called triangle inequality, mod z1 plus z2 is always less than or equal to mod z1 plus mod z2. Mod z1 minus z2 we have two different results. இதை கரெக்டா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி போலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. mod z1 into z2 is equal to mod z1 into mod z2. So product of the modulus of the product of two complex numbers is equal to product of their moduli. ஏன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணும்போது ஈக்குவல் டு வந்துரும் பாருங்க. ஸோ அப்போ இந்த மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்துக்கு மட்டும்தான் ஈக்குவல் வரும். ஒன்னு ப்ராடக்ட்டுக்கு, இன்னொன்னு கோஷன்ட்டுக்கு. அடுத்த ப்ராப்பர்ட்டி 7th ப்ராப்பர்ட்டி, mod z1 by z2 is equal to mod z1 by mod z2. பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம், ஈக்குவல். இதுக்கு முன்னாடி ரெண்டு ரிசல்ட் பார்த்தோம். பிளஸ் மைனஸ் வந்ததுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 8th ப்ராப்பர்ட்டி, ரியல் பார்ட் ஆஃப் z is always less than or equal to mod z. And 9th ப்ராப்பர்ட்டி, imaginary part of z is also less than or equal to mod z. இது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு டேர்ம் நான் இங்க எடுத்துக்கிறேன். ஒன்னு x², இன்னொன்னு x² plus y². ஸ்கொயர் அப்படின்னாலே இட் மஸ்ட் பி பாசிட்டிவ் ஆர் 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் நான் வச்சிருக்கேன் y². அப்ப இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியா இருக்கணும், இல்ல 0வா இருக்கணும். இது ரெண்டே பாசிபிலிட்டி தான் y². சப்போஸ் இது 0வா இருந்ததுன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடும். சப்போஸ் இஃப் y² இஸ் எனி பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பர் கூட ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது கிரேட்டர் ஆயிடும், இது லெஸர் ஆயிடும். அப்போ either the first term is less than the second term or equal to the second term. We have two different possibilities. So x² is always lesser than or equal to x² plus y². ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க.
இதுக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் than or equal to ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். So this is less than or equal to root over x square plus y square. இந்த x க்கு பேர் தான் real part of z. இந்த root over x square plus y square க்கு பேர் தான் modulus z. So அப்போ real z is always less than or equal to mod z. Similarly, இப்போ இங்க x square போட்ட மாதிரி இங்க y square போட்டீங்கனாலும் same results வரும் நமக்கு. அப்ப ஆன்சர் நான் வந்து imaginary z is always less than or equal to mod z அப்படின்னு வந்துரும். அப்ப இந்த ப்ரூஃப் ரொம்ப கேர்ஃபுல்லா பொறுமையா நிதானமா பார்த்துக்கங்க. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, 10th ப்ராப்பர்ட்டி, distance of or distance between two complex numbers z1 and z2 is equal to, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மிடில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா mod z1 minus z2. So அப்ப modulus of z1 minus z2 represents the distance between the two complex numbers z1 and z2 in the organ plane. Don't forget, this is one of the very important formula. This formula is going to use in finding the distance of two complex numbers in the problems. So அதனால வந்து எந்தெந்த சம்லாம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். mod z1 minus z2. இப்போ z2 z3 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா mod z2 minus z3. என்ன நம்பர் கொடுக்குறானோ அதை அப்படியே மைனஸ் பண்ணி mod எடுத்துரு. That is called the distance. So these 10 are the properties of complex numbers. So அப்ப இந்த properties of complex numbers பார்க்கும்போது we have 10 properties. இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸையும் நல்லா தரவா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து சம்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு a plus ib. இந்த a plus ib க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இதுக்கு டைரக்டா நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. is equal to plus or minus root over mod z plus a divided by 2 plus ib by mod b into root over mod z minus a divided by 2. So this is the formula, the square root of 2 plus 3i. அப்படின்னு ஒரு சம் கேட்டாங்கன்னா இங்க எது a, எது b, எது mod z இது தெரிஞ்சா நமக்கு போதும். இந்த இடத்துல ஏங்கிறது ரியல் பார்ட் 2, பிங்கிறது இமேஜினரி பார்ட் 3. நம்ம யூசுவலா xy ன்னு போடுவோம். இந்த இடத்துல நம்ம a b ன்னு கொடுத்திருக்கான். சோ புக்ல இருக்கிற அதே நோட்டேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சோ a is 2, b is 3. Modulus is nothing but root over real part square plus imaginary part square. 2 square na 4, 3 square 9, so that the answer is equal to root 13. இத மாதிரி இந்த மூணு வேல்யூ லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃபார்முலா எழுதி just substitute the values in that formula and simplify, you get the required solution. So this is the way of finding the square root of any given complex number. Right, அதனால இந்த ஃபார்முலாவை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஃபார்முலா அது, நீட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் triangle inequality. இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த triangle inequality இதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, for any two complex numbers, for any two complex numbers z1 and z2, modulus of z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தோம், mod z1 plus z2 must be less than or equal to mod z1 plus mod z2. இப்ப இதுக்கு ப்ரூஃப் பார்ப்போம். இந்த ப்ரூஃப் வந்து வெரி சிம்பிள் ப்ரூஃப், பட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல படிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும்.
இப்ப இது ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, mod z1 plus z2. இப்ப நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன், mod z1 plus z2 the whole square எடுத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம், z into z bar is equal to mod z square அப்படின்னு படிச்சோம். சோ அப்ப mod z square is z into z bar. இப்ப இது உள்ள இருக்கிற ஃபுல்லாவே z ன்னு அசியூம் பண்ணிக்க. சோ அப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, mod z ஸ்கொயர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன, z into z bar. zங்கிறது இந்த உள்ள இருக்கிற டேர்ம். அப்ப z is nothing but z1 plus z2. இதான் zங்க into z bar. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மாடுலஸ் இது மொத்தத்தையும் z ன்னு அசியூம் பண்ணிக்க. mod z square is nothing but z into z bar. zங்கிறது என்ன, மாடுலஸ் உள்ள இருக்கிற டேர்ம். இங்க மாடுலஸ் உள்ள என்ன இருக்கு, z1 plus z2 into that term the bar. இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் z1 plus z2. இந்த கான்ஜுகேஷன்ல அடிஷன் வரும்போது நம்ம தனித்தனியா பார் போட்டுக்கலாம். இப்ப z1 plus z2 the whole barக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். z1 bar plus z2 bar அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இது z1 bar plus z2 bar அப்படின்னு மாறி போகுது. இப்ப ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்றேன், z1 z1 bar. அடுத்து ஃபர்ஸ்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்றேன், z1 z2 bar. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்றேன், z2 z1 bar. அடுத்து லாஸ்ட் இதுல செகண்ட் z2 z2 bar. ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். ஆஃப்டர் மல்டிப்ளையிங் ஆல் தீஸ் திங்ஸ், இப்ப பாருங்க மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பாரு, z into z bar னா mod z ஸ்கொயர். அப்ப z1 into z1 bar னா என்ன வரும், mod z1 ஸ்கொயர். செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். தேர்ட் டேர்ம் மட்டும் நான் மாடிஃபை பண்றேன். எப்படி மாடிஃபை பண்றேன்னா, அந்த செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதி அதுக்கு ஒரு பார் போட்டுறேன். இப்ப இதுக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, z1க்கு பார் போட்டீங்கன்னா z1 பார், z2 பார் the whole பார் போட்டீங்கன்னா z2 ஆயிடும். இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ஜுகேட். z பார் the whole பார் equal to z. அப்ப z2 பார் the whole பார் equal to z2. இப்ப பாருங்க இங்க இருக்க பாருங்க இந்த டேர்ம், ஃபர்ஸ்ட் z2 அடுத்து z1 பார். அப்ப third term can be rewrite into second term the whole bar plus இந்த term வரும்போது அகைன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், mod z2 ஸ்கொயர். அப்ப இந்த fourth ஸ்டெப் தான் one of the very important step. z1 into z1 bar mod z1 ஸ்கொயர். லாஸ்ட் term z2 into z2 bar mod z2 ஸ்கொயர். செகண்ட் term அப்படியே எழுதிங்க. third term can be rewrite into second term the whole bar. Don't forget. அடுத்து this is equal to mod z1 ஸ்கொயர். இப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாருங்க. இது மொத்தத்தையும் நான் z அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது z பார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதே டேர்ம் தான் அங்க இருக்கு, அதுக்கு பார் இருக்கு. அப்ப z பிளஸ் z பார், z பிளஸ் z பார் இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், 2 ரியல் z. இது லாஸ்ட் எக்ஸசைஸ்ல படிச்சிருக்கோம், 4th எக்ஸசைஸ்ல. z பிளஸ் z பார் ஈக்குவல் டு 2 ரியல் z. அப்ப இது எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் ரியல் zங்கிறது ரவுண்ட் பண்ணிக்கிறது தான், z1 z2 பார் பிளஸ் மாடுலஸ் z2 ஸ்கொயர். இப்போ இந்த 5th எக்ஸசைஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், ரியல் z இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப இந்த ரியலை எடுத்துட்டு இந்த இடத்துல நான் மாடு போடும்போது இங்க என்ன சிம்பிள் வந்துடும் எனக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சோ அப்ப இங்க என்ன வந்துட்டு பாருங்க, இப்போ mod z1 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ரியலை எடுத்துட்டு மாடு போட்டுறேன், z1 z2 பார் பிளஸ் mod z2 ஸ்கொயர். இப்ப நம்ம மாடுலஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், mod z-ம் mod z பாரும் ரெண்டும் ஆல்வேஸ் ஈக்குவல். மாடுலஸுக்குள்ள பார் வரும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த பாரை நம்ம எடுத்துடலாம். பாரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, this is less than or equal to mod z1 square plus
2 times mod z1 z2 plus mod z2 square. So ப்ராடக்ட்ல இருக்கும்போது இந்த mod தனித்தனியா போடலாம். mod z1 into z2 ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். mod z1 into mod z2. அப்ப இது எப்படி எழுதலாம்? mod z1 square plus 2 mod z1 mod z2 plus mod z2 square. இப்ப இது என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, a square plus 2ab plus b square. So this can be written as mod z1 plus mod z2 the whole square, a plus b whole square இதை மாத்திக்கலாம். So அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, mod z1 plus z2 the whole square is less than or equal to mod z1 plus mod z2 the whole square. ஒரு ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர்? Therefore mod z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. நல்லா கவனிக்கணும், இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ரெண்டு ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா mod z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. So this is the proof for mod z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது z into z bar ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் வரும்போது இந்த பாரை தனித்தனியா போடுங்க. தேர்ட் ஸ்டெப் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். ஃபோர்த் ஸ்டெப் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுக்கு ஃபார்முலா mod z1 ஸ்கொயர், இதுக்கு ஃபார்முலா mod z2 ஸ்கொயர். செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் த ஹோல் பார் மாத்தணும். இது மட்டும் தான் நீ கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்ல z plus z பாரோட ஃபார்முலா 2 ரியல் z. அடுத்த ஸ்டெப்ல ரியல் எடுத்துட்டு மாடு போடும்போது லெஸ் than or equal to ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல இந்த பாரை ரிமூவ் பண்ற மாடுக்குள்ள இருக்கிற பாரை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் தனித்தனி மாடு போட்டுக்கிறோம் ப்ராடக்ட்ல இருக்கிறதால. So this is of the form a square plus 2ab plus b square and hence this can be written as a plus b whole square. That's it children. So இந்த ப்ரூஃப் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு இந்த 5th எக்ஸசைஸுக்கு தேவையான கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.